ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம மட்டன் ரோகன் ஜோஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மட்டன், வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, ரெட் சில்லி பவுடர், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. இந்த மட்டன் ரோகன் ஜோஷ் சூடான சாதத்தோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே இதை நம்ம சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த மட்டன் ரோகன் ஜோஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நமக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானவுடனே சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த மட்டன் பீஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல மட்டன் பீஸ் நல்லா குக்கரில் போட்டு 4-5 விசில் வச்சு வேக வச்சு நீங்கள் சேர்த்தும் போது நமக்கு மட்டன் குழம்பு சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும். மட்டன் குக்கரில் வேக வைக்கும் போது அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தாளிக்கும் போது சீரகம், சோம்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் கொஞ்சமாக அது கூட நான் பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருந்தது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நம்ம வெங்காயத்தை அரைச்சி வைக்கும் போது தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதோட நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் எனக்கு கிரேவியாக தேவைப்படுறதுனால நான் தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பில் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு தயிர் புளிச்சிருச்சுன்னா குழம்பும் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். ஸோ புளிப்பு இல்லாத தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்க, நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்க. நம்ம மட்டன் முதலே குக்கரில் வேக வச்சு நமக்கு சேர்த்தும் போது நமக்கு குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குக்கரில் ஃபர்ஸ்டே வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மட்டனும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட மட்டன் ரோகன் ஜோஷ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். மட்டன் ரோகன் ஜோஷ் சுட சுட அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.